இன்னைக்கு மதுரையில் மாநாடு நடத்துனதுக்கு பிற்பாடு முருகா 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 அனைவரும் முருகா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அளவுக்கு கந்த சஷ்டி கவச்சம் நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறாங்க, சந்தோஷமாக இருக்கிறது. அதனால இந்த முருகனை பற்றிய ஒரு தகவல். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நம்ம வள்ளலார் சுவாமிகள் வழிபாடு செய்த முருகன் ஆலயம் எங்கிருக்கிறது? சென்னையில். வள்ளலார் சுவாமிகளுக்கு அருள் கொடுத்த முருகன் இல்லையா? அப்படிதான் சொல்லணும். வள்ளலாருக்கு அருள் கொடுத்த முருகன். ஏன்னா நம்முடைய இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் அப்படின்னா வள்ளலார் தான். வள்ளலாரை விட பெரிய மகான்கள் இந்த நூற்றாண்டில் இல்லை. ஜோதியில் கலந்துக்கிற அளவுக்கு, ஜோதியில் போய் ஐக்கியமாகிற அளவுக்கு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜோதியில் போய் கலந்து கொள்கின்ற அளவுக்கு இந்த நூற்றாண்டில் வள்ளலார் மாதிரி ஒருத்தர் இல்லை. ஏன்னா வள்ளலாருக்கு அருள் செய்த முருகன் அப்படின்னா கந்தசுவாமி கோவில், சென்னையில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டம்னு சொல்லுவாங்க, கந்தசுவாமி கோவில். இந்த முருகன் நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க, இந்த முருகனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா முருகா என்றால் அந்த அழைத்த குரலுக்கு குழந்தை வடிவத்தில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவன் இந்த கந்தசுவாமி. அதுக்குதான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இவர் கருணையுள்ள கந்தசுவாமி அப்படின்னாரு. என்ன சுவாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்லை, நான் எப்பொழுதுமே இந்த கந்த கோட்டத்தில் கந்தசுவாமி சுவாமியை பார்த்துட்டு திருப்பூரில் இருக்கிற முருகனையும் பார்க்கறதுக்கு போவேன். ஏன்னா இந்த ரெண்டு முருகனையும் செய்த சபதி ஒரே சபதி. திருப்பூரில் இருக்கிற முருகனையும் அன்றைக்கே போய் பார்த்துட்டு வருவேன். எனக்கு குலதெய்வம் திருப்பூரில் இருக்கிற முருகன். ஆனால் அந்த கந்தசாமியை பார்த்துட்டு தான் திருப்பூரில் இருக்கிற முருகனை பார்க்க போவேன். ஒரு நாள் நான் தாம்பரம் வரை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சரி, தாம்பரம் வந்துட்டோம். தாம்பரத்துலேருந்து பாரிஸ் போயிட்டு பாரிஸ்லேருந்து திரும்ப திருப்பூரூர் போகிறதுனா ரொம்ப தூரம் ஆகிடும். தாம்பரத்துலேருந்து கூடுவாஞ்சேரி வழியாக திருப்பூரூர் போகிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் உடனே திருப்பூரூர் போயிட்டார். தாம்பரம் தாண்டி கூடுவாஞ்சேரி போகிற போது அந்த முதல் அவர் சென்னைக்கு போயிட்டு இருக்கிற பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அடுத்த பஸ்ஸில் ஏறுறாரு. ஒரு 4-5 கிலோமீட்டர் போய் அந்த பஸ்ஸு பஞ்சர் ஆயிடுச்சு. திரும்ப அடுத்த பஸ் ஏறுறாரு. போனோன்னா அந்த பஸ் என்னன்னாக்க கொஞ்சம் தூரம் போனோன்னா இது திருப்பூர் வரைக்கும் போகலைங்க, இது ஷெட்டுக்கு போகுது. ஏன்னா இந்த வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பிரேக் சரியாக பிடிக்கலன்னு தான் நின்றுக்கிட்டு இருக்கார். எங்கே? திருப்பூரூர் ரோட்டில், இந்த ரோடு அந்த ரோடு போய் ஜாயின் பண்ணுற கூட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு 5-6 கிலோமீட்டர் திருப்பூரூர் போகிறதுக்கு போகணும். நின்றுக்கிட்டு இருக்கும்போது பாரிஸ்னு ஒரு வண்டி வருது. வேற என்ன நினைச்சாருன்னே தெரியல. ஏறி உட்காந்துட்டார். ஏறி உட்காந்து கந்தக்கோட்டம் போய் சுவாமியை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு திரும்பவும் அங்கிருந்து வேற ஒரு வாகனத்தில், ஏன்னா கோயில் மூடிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவசரமாக திருப்பூரூர் வந்து அன்னைக்கு தரிசனம் பண்ணாராம். இப்போ இது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ இவர் வீட்டில் நடக்கிற இன்னொரு கதை. எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச் ஆகலை இவருக்கு. இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு போகணும். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க.
ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, பெல் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சா ரீச் ஆகல. அப்படியே பார்த்தா இரவு இவர் வரும்போது இந்த அம்மா நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்து உடல்நிலை ஏதோ இருக்கிற மாத்திரையை போட்டு மருந்து கஷாயம் வச்சு குடித்து படுத்துட்டாங்க. காலம்பரை எந்திரிச்சா நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கருணையுள்ள கந்தசுவாமி, இது நடந்த கதை. கருணையுள்ள கந்தசுவாமி, ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது, அந்த கஷ்டத்தை நான் உனக்கு நிவர்த்தி பண்ணணும்னா என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட வந்து அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்றார். இந்த மாதிரி வள்ளலார் சுவாமிகள் வழிபாடு செய்த முருகனும் இந்த கந்தக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகக் கடவுள். அப்படிப்பட்ட மிக அருமையான முருகன். சென்னை வாசிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கெங்கேயோ போகிறீங்க, சிறுவாபுரி போகிறாங்கிறான், அங்கே போகிறாங்கிறான், இங்கே போகிறாங்கிறான், எங்கெங்கேயோ போகிறாங்க. கந்தக்கோட்டத்தில் இருக்கிற முருகனை போய் பாருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி கொடுப்பார், துணை நிற்பார் கந்தக்கோட்டம் முருகன், கருணையுள்ள கந்தசுவாமி. அதனால் இந்த கருணையுள்ள கந்தசுவாமியை வழிபாடு செய்யுங்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.